ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ரேவதி நட்சத்திரத்துக்கு இந்த பயிற்சியாகக்கூடிய சனி என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சனி பூரட்டாதியில் இருக்கார் இல்லைங்களா? அந்த சனி இந்த 1.5 மாதங்கள் அவர் பூரட்டாதியில் தான் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரப்போகிறார். இப்போது உங்களுக்கு இந்த 1.5 மாதங்கள் சனி என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சனி உங்களுக்கு மிக மிக பிரச்சனையான இடத்துல என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கும்போதே உங்களுக்கு இதெல்லாம் தான் நடந்திருக்கும். பட் இதுதான் நடந்ததா அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். முதல் விஷயம், அகம் சார்ந்த விஷயம், மறதி. உங்களுக்கு பல விஷயங்களை மறந்து போக வச்சிருப்பார். வீட்டில் இருக்கிற பெண்கள் நார்மலாக டெய்லி நடக்கிற விஷயங்களையே ஒரு சமையல் அப்படின்னாலும் நீங்கள் ரெகுலராக செஞ்சிட்டு இருக்கிற வேலை தான் இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு புளி ஊற்ற மறந்துட்டேன், ஒரு உப்பு போட மறந்துட்டேன், ஐயையோ நான் இது காய் வெட்டி வச்சுருந்தேன், குழம்புல போடாமையே நான் காய் செஞ்சுட்டேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு மறதியை கொடுத்துருவார். அதே போல் ரெகுலராக இப்போ நீங்கள் இந்த வாரம் இவங்களை அம்மாவை அடுத்த வாரம் நான் பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பட் அந்த அம்மாவை போய் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே மறக்க வச்சிருவார். இல்லை அம்மாவை பார்க்க போகிறப்போ ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த விஷயத்தை மறக்க வச்சிருவார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பெண்களுக்கும் மறதியை கொடுப்பார், ஆண்களுக்கும் அப்படி தான். ஆஃபீஸில் ஏதாவது ஒன்று கரெக்டாக இதை சொல்லி மேனேஜர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க, அதை கரெக்டாக அந்த நேரத்தில் மறக்க வச்சிருவார். இல்லை ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்த ஃபைலை வீட்லேயே மறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு பிரச்சனை ஆகக்கூடிய மாதிரி அவர் மறந்ததுனால அது பெரிய பிரச்சனையாக உருவாகிற மாதிரி விஷயங்கள் நடந்துடும். இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிட்டு பணம் கட்டுறதுக்கு மறந்துடுவாங்க, இல்லை ஒரு வட்டி பணம் கொடுக்கறதுக்கு மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் மறக்கிற மாதிரி செஞ்சு அந்த மறதியினால் அவங்களுக்கு ஒரு அசிங்க அவமானம் நடக்கிற மாதிரி பூரட்டாதியில் இருக்கிற சனி அந்த மாதிரி செய்வார். ஒரு ஞாபகம் வச்சு செய்ய முடியாமல் அந்த காரியம் கெட்டு போகிற மாதிரி ஆகிற மாதிரி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அகம் சார்ந்த வகையில் மறதி அப்படிங்கிற விஷயத்தை தான் இவ்வளவு நாளும் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பார். அதே போல் இன்னும் ஒரு 45 நாட்களுக்கு பூரட்டாதியில் இருக்கிற சனி இதே விஷயங்களை தான் கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ். மிகப்பெரிய விஷயமா இந்த மறதி அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு விஷயத்தில் மிகப்பெரிய மறதி அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இப்போது எக்ஸாம் டைமு. மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக அவங்களுக்கு அந்த மறதி ஏற்படாமல் சொல்லி கொடுங்க. அதே போல் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மார்னிங் அந்த எக்ஸாமுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முழுமையாக அவங்க வயிற்றை நிறச்சி எப்போவுமே அனுப்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன ராசி ரேவதி நட்சத்திர குழந்தைகளுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? வேறு குழந்தைகளுக்கு பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஃபுட்டு நிறையா கொடுத்து எக்ஸாமுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களால அந்த எழுதவே முடியாது. ஏதோ ஒரு வாமிட்டிங் சென்சேஷனோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள அந்த எழுத விடாமல் பண்ணிடுவார், ஓகேங்களா? அதனால் சும்மா ஒரு ஆப்பிளோ ஒரு 2 வாழைப்பழமோ அந்த மாதிரி மட்டும் கொடுத்து அரை வயிற்றுக்கு ஃபுட்டு கொடுத்து அவங்கள எக்ஸாமுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க மறதியும் இருக்கும் இதில். அதனால் அவங்க எவ்வளோ முடிஞ்சளவு அவங்க சரியாக செஞ்சுட்டு வந்துடுவாங்க. இதுவே கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள நல்லா உரு போட்டு நல்ல மனப்பாடமாக மனசில் ஏற்றி அவங்கள போய் எக்ஸாம் எழுத வைங்க. இல்லைன்னா மறதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சனி செய்வார். புறம் சார்ந்த விஷயங்களில் என்ன கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிற விஷயத்தை தான் கொடுப்பார். நரம்புகள்னால பாதிப்புகள் இருக்கிற மாதிரி தான் கொடுப்பார். தலைவலி கொடுப்பார். இந்த நரம்பு பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கால் கெண்டை பிடிச்சிக்கிறது அப்படியெல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி நரம்புகள் சுருண்டுட்டு அந்த பாதிப்புகளை தான் சனி கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ். நரம்பு சம்மந்தப்பட்டு அப்படியே இப்படி கண்ணு துடிக்கும், அந்த மாதிரி நரம்புகள் நம்ம உடம்புல எல்லா பாகங்களுக்கும் நரம்புகள் இருக்கனால அந்த நரம்புகள் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே சனி கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்தையும் சனி ஏற்படுத்துவார். எப்படி பணத்தட்டுப்பாடு வரும் அப்படின்னா, கவனமின்மை காரணமாக, அதாவது வர வேண்டிய இடத்துல இருந்து அந்த பணம் உங்கள் கைக்கு வரும். அந்த இடத்துல பணம் கொடுத்து தான் வச்சுருப்போம், பட் உங்களுக்கு ஞாபகமே வராது அந்த பணத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் இந்த சனி முடிஞ்சதுக்கப்புறம் தோணும்,
அடடா நம்ம அங்கே பணம் கொடுத்து வச்சுருந்தோமே, அது நமக்கு அது வாங்கணும் இல்லை நம்ம அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். அப்புறம் ஏதோ ஒரு வரவேண்டிய இடத்துலேருந்து வரவேண்டிய பணத்தை அந்த நேரத்தில் போய் உங்களுக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஞாபகமே இல்லாமல் சனி பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் இந்த புதன் அப்படின்றது அக்கௌண்ட்ஸ், யாரெல்லாம் அக்கௌண்டண்ட்டாக இருக்கீங்களோ, ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அக்கௌண்ட்ஸ் பார்க்குற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த பிரச்சனையை, ஏதோ ஒரு தப்பு அதில் பண்ணி நீங்கள் பிரச்சனையில் சிக்கிக்கிற மாதிரி புதன் செய்வார். கவனம் அப்படிங்கிறது தான் 100% கவனம் இல்லை, 500% கவனமாக இருந்தீங்க அப்படின்னா தான் இந்த புதன் கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதியில் இருக்கிற சனி உங்களுக்கு மறதி, பணத்தட்டுப்பாடு, உங்கள் செயல்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வர்ற மாதிரி சனி செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.